வீரா ஸ்கில் அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்கள் எண்ணங்கள் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க முடியுமா? நீங்கள் நினைப்பது போலவே உங்கள் வாழ்க்கை மாறுமா? இந்த கேள்விகள் உங்களுக்கும் தோன்றியிருக்கலாம். இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களை ஈர்த்த த சீக்ரெட் புத்தகத்தை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். இந்த புத்தகத்தை எழுதியவர் ராண்டா பர்ன். இந்த புத்தகம் லா ஆஃப் அட்ராக்ஷன் எனப்படும் ஒரு சக்தி வாய்ந்த கருத்தை அறிமுகப்படுத்துகிறது. அதாவது, நமது எண்ணங்கள் நமது செயல்களையும் வாழ்க்கை திசையையும் பாதிக்கக்கூடும் என்ற கருத்து. இது வெறும் ஒரு புத்தக விமர்சனம் அல்ல. நம்பிக்கை, நன்றியுணர்வு, இலக்குகள் மற்றும் வெற்றி பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பயணம். வாருங்கள், த சீக்ரெட் புத்தகத்தின் முக்கிய கருத்துகளையும் அதில் உள்ள வாழ்க்கை பாடங்களையும் ஒன்றாக ஆராய்வோம். முதலில் எழுத்தாளரை பற்றி தெரிந்து கொள்வோம். ராண்டா பர்ன் ஒரு ஆஸ்திரேலிய எழுத்தாளர் மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர். அவர் உலகம் முழுவதும் த சீக்ரெட் புத்தகத்தின் மூலம் மிகவும் பிரபலமானவர். தனிமனித வளர்ச்சி, நேர்மறை சிந்தனை மற்றும் வெற்றிக்கான மனப்பான்மை போன்ற தலைப்புகளில் அவர் அதிகமாக எழுதியுள்ளார். அவரது படைப்புகள் மக்கள் தங்களின் வாழ்க்கையை புதிய கோணத்தில் பார்க்க உதவுகின்றன, தன்னம்பிக்கையை வளர்க்கவும் இலக்குகளை அடையவும் ஊக்கமளிக்கின்றன. புத்தகங்கள் மட்டுமல்ல, திரைப்படங்கள் மற்றும் ஆவணப்படங்களின் மூலமும் தனது கருத்துக்களை உலகம் முழுவதும் பகிர்ந்துள்ளார். அவரது சிந்தனைகள் கோடிக்கணக்கான மக்களை ஊக்கப்படுத்தியுள்ளன. எளிமையாகச் சொன்னால், ராண்டா பர்ன் நேர்மறை சிந்தனை மற்றும் தனிமனித வளர்ச்சியை உலகளவில் பிரபலப்படுத்திய முக்கிய எழுத்தாளர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். த சீக்ரெட் முதலில் 2006 ஆண்டு வெளியிடப்பட்டது. வெளியான சில காலத்திலேயே இது உலகளாவிய பெஸ்ட் செல்லர் புத்தகமாக மாறியது. செல்ஃப் ஹெல்ப் மற்றும் பர்சனல் டெவலப்மெண்ட் பிரிவில் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகங்களில் இதுவும் ஒன்று. இந்த புத்தகத்தின் முக்கிய கருத்து லா ஆஃப் அட்ராக்ஷன். அதாவது, நாம் தொடர்ந்து சிந்திப்பது நமது வாழ்க்கையை பாதிக்கக்கூடும் என்பதே அதன் அடிப்படை கோட்பாடு. ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை இந்த புத்தகம் எழுப்புகிறது. நேர்மறையாக சிந்திப்பதன் மூலம் நமது வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை உருவாக்க முடியுமா? நமது எண்ணங்கள் நமது செயல்களை பாதிக்கிறதா? நமது செயல்கள் நமது முடிவுகளை உருவாக்குகிறதா? இந்த கேள்விகளுக்கான பதில்களை த சீக்ரெட் தனது கருத்துக்கள் மற்றும் உதாரணங்கள் மூலம் விளக்குகிறது. இந்த புத்தகம் நம்பிக்கை, நன்றியுணர்வு, இலக்குகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ரகசியம் இருப்பதாக யாராவது சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? த சீக்ரெட் புத்தகத்தின்படி அந்த ரகசியம் நமது எண்ணங்களிலேயே உள்ளது. இந்த புத்தகம் 5 சக்தி வாய்ந்த கொள்கைகளை நமக்கு கற்றுத்தருகிறது. முதலாவது, நீங்கள் சிந்திப்பது உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கிறது. இரண்டாவது, நீங்கள் உண்மையாக விரும்பும் விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். மூன்றாவது, நன்றியுணர்வுடன் வாழுங்கள், ஏனெனில் நன்றியுணர்வு மேலும் மகிழ்ச்சியை ஈர்க்கிறது. நான்காவது, உங்கள் இலக்கை தெளிவாக மனதில் கற்பனை செய்யுங்கள். ஐந்தாவது, நேர்மறையான நம்பிக்கைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள், அவை புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறக்கும். எளிமையாகச் சொன்னால், நல்லதை சிந்தியுங்கள், நல்லதை நம்புங்கள், நல்லதை எதிர்பாருங்கள், ஏனெனில் வெற்றிக்கான பயணம் முதலில் மனதில்தான் தொடங்குகிறது. உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய சக்தி என்ன தெரியுமா? அது உங்கள் எண்ணங்கள். த சீக்ரெட் சொல்லும் முதல் பாடம், எண்ணங்களின் சக்தி. நீங்கள் தொடர்ந்து என்ன சிந்திக்கிறீர்களோ அது உங்கள் செயல்களையும் முடிவுகளையும் பாதிக்கிறது. நேர்மறையாக சிந்திக்கும் ஒருவர் சவால்களை வாய்ப்பாக பார்க்கிறார். எதிர்மறையாக சிந்திக்கும் ஒருவர் அதே சவாலை தடையாக பார்க்கிறார். உதாரணமாக, நீங்கள் என்னால் முடியும் என்று நம்பினால் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரித்தால் உங்கள் செயல்திறனும் மேம்படும். அதன் விளைவாக சிறந்த முடிவுகளை உருவாக்க முடியும். எளிமையாக சொன்னால், thoughts shape actions, actions create results. எனவே உங்கள் மனதில் நல்ல எண்ணங்களை விதையுங்கள், ஏனெனில் நாளைய வெற்றி இன்றைய சிந்தனையில்தான் தொடங்குகிறது. நீங்கள் அடைய விரும்பும் வாழ்க்கையை முதலில் உங்கள் மனதில் பார்த்திருக்கிறீர்களா? இதுவே த சீக்ரெட் கற்றுத்தரும் இரண்டாவது முக்கியமான பாடம், விஜுவலைசேஷன். அதாவது, உங்கள் இலக்கை தெளிவாக மனதில் கற்பனை செய்வது. நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ அதை ஏற்கனவே அடைந்தது போல நினைத்து பாருங்கள். ஒரு நல்ல வேலை, ஒரு வெற்றிகரமான தொழில், நிதி சுதந்திரம் அல்லது உங்கள் கனவு வாழ்க்கை, எதுவாக இருந்தாலும் அதை தெளிவாக மனதில் காணத் தொடங்குங்கள். ஏனெனில் மனப்பார்க்கும் இடத்திற்கே நமது கவனமும் செயல்களும் செல்லத் தொடங்கும். விஜுவலைசேஷன் என்பது வெறும் கனவு காண்பது அல்ல, உங்கள் இலக்கின் மீது கவனத்தை வலுப்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த பழக்கம். எளிமையாகச் சொன்னால், see it in your mind, believe it in your heart, work for it every day. அப்போது
உங்கள் கனவு இலக்கு உண்மையாக மாறத் தொடங்கும். உங்களிடம் இல்லாததை பற்றி கவலைப்படுவதற்கு பதிலாக உங்களிடம் இருப்பதற்கு நன்றி கூறியதுண்டா? இதுவே த சீக்ரெட் கற்றுத்தரும் மூன்றாவது முக்கியமான பாடம். கிராட்டிட்யூட், அதாவது நன்றியுணர்வு. பல நேரங்களில் நாம் இல்லாத விஷயங்களிலேயே கவனம் செலுத்துகிறோம். ஆனால் வாழ்க்கையை மாற்றும் சக்தி நம்மிடம் ஏற்கனவே உள்ள நல்ல விஷயங்களை உணர்வதில்தான் இருக்கிறது. குடும்பம், நண்பர்கள், வேலை, ஆரோக்கியம் மற்றும் கிடைத்துள்ள வாய்ப்புகள், இவற்றிற்கு நன்றி கூறத் தொடங்கும்போது நமது மனநிலை மாறத் தொடங்குகிறது. நன்றியுணர்வு மன அழுத்தத்தை குறைக்கிறது, மகிழ்ச்சியை அதிகரிக்கிறது, உறவுகளை வலுப்படுத்துகிறது. முக்கியமாக இன்றைய வாழ்க்கையை ரசிக்க கற்றுக் கொடுக்கிறது. எளிமையாகச் சொன்னால், the more you appreciate, the more you feel happy. நன்றியுணர்வு என்பது நீங்கள் வைத்திருப்பதை மதிக்கும் கலை. அதுவே நிறைவான வாழ்க்கைக்கான முதல் படி. இந்த கருத்துக்கள் புத்தகத்தில் மட்டும் இருக்க வேண்டியவை அல்ல, நம் அன்றாட வாழ்க்கையிலும் பயன்படுத்தக்கூடியவை. மாணவர்கள் தெளிவான இலக்குகளை நிர்ணயித்து தங்களின் திறமைகளை நம்ப கற்றுக்கொள்ளலாம். என்னால் முடியும் என்ற மனப்பான்மை அவர்களின் செயல்திறனை உயர்த்தும். வேலை செய்பவர்கள் தொடர்ந்து திறன்களை வளர்த்துக் கொண்டு நேர்மறையான அணுகுமுறையை கடைபிடிக்கலாம். சவால்களை பிரச்சனையாக அல்ல, வாய்ப்பாக பார்க்கலாம். தலைவர்கள் தங்களின் அணியை ஊக்குவிக்க முடியும். வளர்ச்சி மனப்பான்மையை உருவாக்கி அனைவரும் முன்னேற உதவ முடியும். ஏனெனில் வெற்றி என்பது தனிப்பட்ட சாதனை மட்டுமல்ல, மற்றவர்களையும் வளரச் செய்வதில்தான் உண்மையான தலைமைத்துவம் உள்ளது. எளிமையாகச் சொன்னால், students can dream bigger, professionals can grow faster, leaders can inspire others. அப்படியென்றால் த சீக்ரெட் புத்தகத்தை பற்றிய எனது மதிப்பீடு என்ன? இந்த புத்தகத்தின் மிகப்பெரிய பலம் இதன் எளிமை. சிக்கலான கருத்துக்களை கூட மிகவும் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் விளக்குகிறது. மேலும் இது நமக்கு நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் வழங்குகிறது. நேர்மறையாக சிந்திக்கவும் பெரிய கனவுகளை காணவும் தூண்டுகிறது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நேர்மறை சிந்தனை மட்டும் போதாது. வெற்றிக்கு முயற்சியும் தேவை, திறமையும் தேவை, தொடர்ச்சியான செயல்பாடும் தேவை. வெற்றியை மனதில் கற்பனை செய்வது முக்கியம், ஆனால் அதற்காக தினமும் உழைப்பதும் அதே அளவு முக்கியம். எளிமையாக சொன்னால், think positive but also take action. Dream big but work hard. ஏனெனில் எண்ணங்கள் பாதையை காட்டலாம், ஆனால் செயல்கள்தான் இலக்கை அடையச் செய்யும். இதுவே த சீக்ரெட் புத்தகத்தை பற்றிய சமநிலையான பார்வை. இறுதியாக த சீக்ரெட் புத்தகத்திற்கு நான் வழங்கும் மதிப்பீடு 5இல் 4.5. ஏன் இந்த மதிப்பீடு? ஏனெனில் இது நமக்கு நேர்மறையாக சிந்திக்கவும், பெரிய கனவுகளை காணவும், நம்மை நாமே நம்பவும் கற்றுத்தருகிறது. அதே நேரத்தில் வெற்றிக்கு செயல்பாடும் அவசியம் என்பதை நினைவூட்டுகிறது. இந்த புத்தகத்திலிருந்து நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய 4 முக்கியமான விஷயங்கள். நேர்மறையாக சிந்தியுங்கள், உங்கள் இலக்குகளை தெளிவாக கற்பனை செய்யுங்கள், நன்றியுணர்வுடன் வாழுங்கள், மிக முக்கியமாக தொடர்ச்சியாக செயல்படுங்கள். ஏனெனில் கனவுகள் மட்டும் வெற்றியை தராது, அதற்காக எடுக்கப்படும் தினசரி முயற்சிகள்தான் வெற்றியை உருவாக்கும். எளிமையாகச் சொன்னால், think positive, visualize success, be grateful, take action every day. இதுவே த சீக்ரெட் புத்தகத்தின் முக்கிய செய்தியாகும். இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. இது போன்ற